அவரு தான் வந்து விஜய்க்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. விஜயோட மைனஸ் பாயிண்ட் வந்து இந்த வருமான வரித்துறை தான். எம்ஜிஆரோட மைனஸ் பாயிண்ட்டும் வருமான வரித்துறை தான். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இந்த விஷயங்கள் தான். இத வச்சு தான் வந்து நெகோசியேஷன்ஸே எல்லா சைட்லயும் நடக்குது. ஸோ அந்த விஷயங்களுக்குள்ள வருவாங்க. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அந்த ஃபோல்டுல வந்துட்டாரு. இருக்காரு. அதுல மாற்று கருத்தே இல்ல. பாமக அன்புமணி வந்து மெடிக்கல் காலேஜ் கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. சரத்குமார் பொண்ணு வந்து ஒரு என்ஐஏ கேஸ்ல மாட்டிக்கிச்சு. ரைட்டுங்களா? அண்ணன் தினகரன் வந்து ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குல மாட்டிக்கிட்டாரு. ஓபிஎஸ் மேலேயே ஒரு சிபிஐ கேஸ் இருக்காம் மலேசியாலருந்து. ரைட்டா? சசிகலா மேல இல்லாத கேஸே கிடையாது. எல்லா கேஸும் இருக்கு. ஃபெரா வயலேஷன்லேருந்து எல்லா கேஸும் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே கேஸ்காரனுங்க. ரைட்டா? அதனால தான் திமுகல இருக்கிற மந்திரிகள எல்லாரையும் கேஸ்காரனா ஆக்குறதுக்கான முயற்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு.